ஹலோ ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் டிஃபால்ட்டாக ஒரு பேனர் வரும். இந்த மாதிரி வரும். இந்த பேனர் உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்க, இதை எப்படி மாற்றணும் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். srajesh.in அப்படின்னு என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஐடிக்குள்ளே ஜாவாங்கிற மெனுக்குள்ளே போனீங்கன்னா நான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். எக்லிப்ஸ் பேனர் டெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பிளாகில் உங்களோட டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அதில் எந்த டெக்ஸ்ட்டு வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு கீழே நிறையா ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி பாருங்கள். செலக்ட் பண்ண ப்ரிவ்யூ காமிக்கும். நான் எனக்கு தேவையான ஃபாண்ட் பிக் அப்படின்னு செலக்ட் பண்ணி இதை காப்பி பண்ணி இப்போ ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்குள்ளே வந்து banner.txt அப்படின்னு ஒரு ஃபைல் கிளாஸ் பாத்தில் க்ரியேட் பண்ணணும். ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்குள்ளே போய் ரிசோர்ஸஸ்குள்ளே போய் நியூவில் ஃபைல் banner.txt அப்படின்னு க்ரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் இதை பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டை ரீஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேனர் டெக்ஸ்ட் மாறிடும். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. திரும்பி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம். டேக் கேர். பாய்.